நமக்கு பிடிச்ச லைஃப்க்கும் நமக்கு கிடைச்ச லைஃப்க்கும் எப்போவுமே ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை என்னன்னா, அந்த கேப்பும் அதனால நம்ம ஃபேஸ் பண்ணுற கான்சிக்வன்சஸும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியில் சொன்னாலும் யாருக்கும் புரியாது. உனக்கு என்னப்பா, நீ ஒரு வேலையில் இருக்க அப்படின்வாங்க. எதிர்க்க இருக்கவங்களுக்கு பலமாக தெரிகிற நம்மளோட ஜாப் நம்மளை பல நேரம் பலகீனமாக ஃபீல் பண்ண வச்சுருக்கும். இது நம்மளை ஏற்றி விடுற ஏனியா இல்லை நம்ம காலை சுற்றி இருக்க சங்கிலியான்னு புரியறதுக்கே டைம் ஆகும். அதை விட மோசம், இது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாதுன்னு தெரிஞ்சும் கமிட்மெண்ட்ஸ்னால அதை விடவும் முடியாது. அதுக்காக கவர்மெண்ட் ஜாப் வாங்குறவனோட எய்ம் ஏஐ ஆகணும், அந்த பொசிஷனில் போய் உட்காரணும் அப்படிங்கிற என்னோட கனவையும் விட்டு கொடுக்க முடியல. ஐ நெய்தர் குவிட் மை ஜாப் நார் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்டா நீங்க இந்த 2026 டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் உங்களோட டர்னிங் பாயிண்ட். இஃப் யூ ஸ்டார்ட் நவ், இஃப் யூ ஸ்டார்ட் வித் டர்சாகி இன்ஸ்டியூட். ஆமா, டர்சாகி இன்ஸ்டியூட்ல இருந்து வீக்கெண்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். சும்மா பொழுது போக்குற உங்களோட சண்டே சாட்டர்டேஸ்ல இருந்து ஒரு 3 ஹவர்ஸை கொடுங்க. உங்களோட ட்ரீமை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு 40 வீக் ப்ரோக்ராம் இஸ் ரெடி. அந்த வீக்கெண்ட் பேட்சை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரிமெம்பர், நீங்க இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எடுத்த சில டெசிஷன் மட்டும் இல்ல, நீங்க எடுக்காம விட்ட பல டெசிஷனும் தான்.